நீங்கள் ஃபுட் டெலிவரி ஆப்பில் ஆர்டர் பண்ணும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஒரு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 199. ஓகே, 199 பரவாயில்லன்னு ஆர்டர் பண்ணி செக் அவுட் போடுறீங்க. ஆனால் செக் அவுட்டில் பார்த்தா 199 இல்லை, 250, 280, சில நேரம் 300க்கு மேலே. அப்போது நமக்கு ஒரு டவுட் வரும், என்னடா இது ஃபுட் ப்ரைஸ் 199 காட்டுச்சு, இப்போ எவ்வளோ ஆச்சு? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இன்றைக்கி அதை தான் சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு விஷயம், இங்கே எந்த பர்டிகுலர் ஆப்பையும் ஸ்கேம்னு சொல்ல போகிறது கிடையாது. நம்ம பில் எப்படி பில்ட் ஆகுது, அடிஷ்னல் சார்ஜஸ் எப்படி வருது, ப்ரைஸிங்கில் என்ன ட்ரிக் இருக்கலாம் என்பது தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேசிக் விஷயம் புரிஞ்சுக்கணும். ஆப்பில் ஃபுட் ப்ரைஸ் 199 காட்டுறது அது நெசசரிலி ஃபைனல் பில் கிடையாது. உதாரணத்துக்கு ஃபுட்டு 199, அதுக்கப்புறம் அப்ளிகபிள் டெலிவரி சார்ஜஸ், பிளாட்ஃபார்ம் ஃபீ, டேக்ஸ், ரெஸ்டாரண்ட்டின் பேக்கேஜிங் சார்ஜஸ் மாதிரியான அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்கலாம். அதனால் ஃபைனல் அமௌண்ட் அதிகமாகலாம். இது ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. லொக்கேஷன், ரெஸ்டாரண்ட், ஆர்டர் வேல்யூ, டெலிவரி கண்டிஷன்ஸ், ஆஃபர் மற்றும் ஆப்பின் ப்ரைஸிங் ஸ்ட்ரக்சர் போன்ற விஷயங்களால் அமௌண்ட் மாறலாம். இப்போது பிளாட்ஃபார்ம் ஃபீ பற்றி பார்க்கலாம். சில ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம் ஆர்டருக்கு பிளாட்ஃபார்ம் ஃபீ சார்ஜஸ் பண்ணுவாங்க. அது ஃபுட்டின் ப்ரைஸ் கிடையாது, ஆப் அல்லது சர்வீஸ் யூஸ்க்கு பண்ணுறதுக்கான ஒரு செப்பரேட் சார்ஜஸ். அதனால் ஃபுட்டு 199 பார்த்த உடனே என்னுடைய டோட்டல் அமௌண்ட் 199 அசைன் பண்ணக்கூடாது. அடுத்தது டெலிவரி சார்ஜஸ். சில ஆர்டருக்கு டெலிவரி சார்ஜஸ் இருக்கும். சில ஆஃபர் அல்லது மெம்பர்ஷிப் மூலம் அது குறையலாம் அல்லது வெய்வாகலாம். டிஸ்டன்ஸ், டிமாண்ட், லொக்கேஷன் போன்ற ஃபேக்டர்ஸ் அடிப்படையில் டெலிவரி ரிலேட்டட் சார்ஜஸ் மாறக்கூடியது இருக்கலாம். அதனால் ஒரே ரெஸ்டாரண்ட்டுக்கு வேறு நேரத்தில் ஆர்டர் பண்ணும்போது கூட ஃபைனல் அமௌண்ட்டு சேமாக இருக்காமல் இருக்கலாம். இப்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், ஒரு ஃபுட் ஐட்டம் ஒரிஜினல் ப்ரைஸ் 300, ஆஃபர் போட்டு 199 காட்டலாம். நமக்கு என்ன தோணும், வாவ் 101 ரூபா சேவ் பண்ணிட்டோம். ஆனால் டிஸ்கவுண்ட் பார்த்துட்டு மட்டும் டிசிஷன் எடுக்காதீங்க. நீங்கள் உண்மையிலே பே பண்ண போகிற ஃபைனல் அமௌண்ட் என்ன, அதுதான் முக்கியம். 300லேருந்து 199க்கு வந்திருக்கலாம், ஆனால் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து ஃபைனல் பில் 260 ஆயிடுச்சுன்னா நீங்கள் நினச்ச அளவுக்கு சேவிங் இருக்காது. FOMO அண்ட் டார்க் பேட்டர்ன்ஸ். ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டதால் மட்டும் வாங்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா? சில நேரம் அந்த ஆசை உருவாக்குறதே ஆப் தான். ஒன்லி 2 left, ஆஃபர் end in 10 minutes, 23 people are viewing this, இதெல்லாம் பார்த்தவுடன் இப்போ வாங்கலைன்னா மிஸ் ஆகிடும் அப்படின்னு ஒரு பயம் நமக்கு வரும். இதுதான் FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்க் பேட்டர்ன் அதே மாதிரி தான். அதே மாதிரி ஆப்பில் சில பட்டன்ஸ், ஆஃபர்ஸ், ஆப்ஷனை நம்ம ஒரு குறிப்பிட்ட டிசிஷனில் எடுக்க வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. ஃப்ரீ ட்ரையல்னு பெருசாக காட்டிட்டு ஆட்டோ ரினியூவல் டீட்டெயிலை சின்னதாக காட்டுற மாதிரி. இதுதான் டார்க் பேட்டர்னு சொல்லுவாங்க. அடுத்த தடவை இப்போவே வாங்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு 10 செகண்ட் பாஸ் பண்ணுங்கள். அர்ஜென்சி உண்மையா இல்லை உங்கள் டிசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியா? இதுதான் டிஜிட்டல் உள்ள நடக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம். ட்ரிப்பிங் ப்ரைஸ். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம், ட்ரிப் ப்ரைஸிங். சிம்பிளாக சொன்னால், ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ்க்கு ஆரம்பத்தில் ஒரு ப்ரைஸ் காட்டிட்டு பர்ச்சேசிங் ப்ராசஸில் போக போக அடிஷ்னல் மேண்டேரி சார்ஜஸை சேர்த்து ஃபைனல் ப்ரைஸ் அதிகமாக காட்டுற ப்ரைஸிங் மெத்தடை ட்ரிப் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. இதை பற்றி இந்தியாவிலும் கன்சியூமர் அத்தாரிட்டிஸ் டார்க் பேட்டர்ன்ஸ் மற்றும் மிஸ்லீடிங் ப்ரைஸிங் ப்ராக்டிக்ஸ் குறித்து கைட்லைன்ஸ் மற்றும் நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு முக்கியமான பாயிண்ட், ஒவ்வொரு அடிஷ்னல் சார்ஜஸையும் ஸ்கேம்னு சொல்ல முடியாது. டேக்ஸ், டெலிவரி சார்ஜஸ், பிளாட்ஃபார்ம் ஃபீ போன்ற லீகல் சார்ஜஸும் இருக்கலாம். அப்போ ப்ராப்ளம் எப்போ தான், ப்ரைஸ் அல்லது சார்ஜஸை கன்சியூமருக்கு மிஸ்லீடிங்காக காட்டினாலோ, இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை மறைச்சாலோ அல்லது கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணாலோ அது கன்சியூமர் கன்சர்ன் ஆகலாம். நாம் என்ன பண்ணணும்? அப்போது இதை அவாய்ட் பண்ண என்ன செய்யலாம்? ரொம்ப சிம்பிள். ஆர்டர் பண்ணுவதற்கு முன்னாடி ஃபைனல் பில் பாருங்கள். ஃபுட் ப்ரைஸ் மட்டும் பார்க்காதீங்க. டெலிவரி சார்ஜஸ் என்ன, பிளாட்ஃபார்ம் ஃபீ என்ன, டேக்ஸ் என்ன, வேறு சார்ஜஸ் ஏதாவது இருக்கா, டிஸ்கவுண்ட் உண்மையிலேயே எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு, இவையெல்லாம் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ளேஸ் ஆர்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபுட்டு 199 ரூபா, டெலிவரி சார்ஜஸ் 30 ரூபா, பிளாட்ஃபார்ம் ஃபீ 10 ரூபா, டேக்ஸ் மற்றும் அப்ளிகபிள் சார்ஜஸ் 30 ரூபா, ஃபைனல் அமௌண்ட்டு 269. அப்போது ஃபுட்டு 199 சொன்னது பொய்யா? அவசியம் இல்லை. 199 என்பது ஃபுட் ஐட்டமோட ப்ரைஸு, 269 என்பது கம்ப்ளீட் ஆர்டரின் ஃபைனல் அமௌண்ட். அதனால் 2 நம்பர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது.
நெக்ஸ்ட் டைம் ஃபுட் டெலிவரி ஆப்பில் 199 மட்டும் என்னை பார்த்துட்டு உடனே ஆர்டர் பண்ணாதீங்க. செக் அவுட் போய் ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஏன்னா ஃபுட் ப்ரைஸ் வேறு, ஃபைனல் பில் வேறு. மேலும் ஒரு விஷயம், எல்லா அடிஷ்னல் சார்ஜஸும் ஸ்கேம் கிடையாது. ஆனால் ப்ரைஸ் எப்படி காட்டப்படுகிறது, சார்ஜஸ் எப்போது தெரிகிறது என்பதை கவனிக்கிறது நமக்கு நல்லது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்படி நம்ம டெய்லி லைஃப்பில் பணம் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் மற்றும் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா